நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, என்னை வர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும், அவங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போது. அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை. அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது, ஐடி இருக்குது. ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த டைம்லேயும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், நவனீத் சொல்லுவான், சிவா இப்போ ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா, நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. நீ ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைடா, நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன், அதில் ஏதோ ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு. அந்த லெவலில் தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது. இப்போ அதுக்கும் பயந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அண்ட் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்டு தப்பு, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நிறையா சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆப் கொண்டு வர முடியும், அதில் கம்யூனிகேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, பாசிட்டிவாக கொண்டு வர விஷயம். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய ஆப்ஸில் ட்ராக்ஷனுக்காக நெகட்டிவிட்டிஸை தான் அவங்களே நிறைய அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ தான் ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னு. ட்ராக்ஷனுக்காகவே தான் இன்றைக்கி நிறையா ட்வீட்ஸ்லாம் வருது. என்னமோ ஒன்று பொய்யாவது ஏதோ ஒன்று சொல்லுவோம், அதுக்கு தான் நிறையா ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. பட் எங்களுக்கு ட்ராக்ஷன் வேண்டாம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சூப்பரான தாட். இது எல்லாரும் இதை பயன்படுத்துகிற மாதிரியான ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொன்னது. ஸோ நான் லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா இது எப்படி இந்த பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான